எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை கண்மணியை போல காத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்க போகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அருமையானவர்களே, நமக்கு உதவி பரலோக ராஜ்யத்திலிருந்து வரும். இந்த நாளில் உங்களுக்கு தலைப்பு செய்தியாக என்ன அப்படின்னா, ஆவிகளின் வகைகள். ஆவிகள், பிசாசு உடைய ஆவி இருக்குது. அந்த ஆவியினுடைய கிரியை என்ன அப்படிங்கிறத, அந்த ஒவ்வொரு சாத்தானும் எந்தெந்த வேலையை செய்கிறான் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி எடுத்து சொல்ல இருக்கின்றேன் கர்த்தருடைய கிருபையினால். முதலாவது நம்ம பார்க்குறோம், ஏசாயா 29வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிகராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். கனநித்திரையின் ஆவி. நான் உங்களுக்கு எத்தனை ஆவி எடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த தேவனுக்கு விரோதமாகவும் நமக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய ஒரு 7 ஆவிகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். முதலாவது என்ன அப்படின்னா, கனநித்திரையின் ஆவி. அதுக்கு பிறகு நீங்கள் எண்ணாகமத்தில் எரிச்சலின் ஆவி அப்படின்னு இருக்குது. அப்புறம் 1 சாமுவேலில் ஒரு பொல்லாத ஆவி அப்படின்னு இருக்குது. 4வது பார்த்திங்கன்னா 1 ராஜாக்கள் 22:22 பொய்யின் ஆவி அப்படின்னு எழுதியிருக்கு. ஓசியாவில் வேசிதன் ஆவியை பற்றி எழுதியிருக்கு. மார்க்கில் ஊமையும் செவிடுமான ஆவியை பற்றி எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16 குறி சொல்லுகிற ஆவி. இப்படிப்பட்ட 7 வகையான ஆவி, எனக்கு தெரிஞ்ச வெளிப்பாட்டில் உள்ள 7 விதமான ஆவிகளை பற்றி இன்றைக்கு நான் ஒரு 30 நிமிடங்களுக்குள்ளாக இதை நான் வேகமாக சொல்ல இருக்கின்றேன். நீங்கள் இதை கவனமாக நீங்கள் கவனித்தால் இந்த 7 ஆவிகளினுடைய தன்மைகள் என்ன, அவைகள் என்ன செய்யும், அதனால் நம்ம ஆட்கொள்ளப்பட்டு இருக்கின்றோமா, அப்படி ஆட்கொள்ளப்பட்டு இருந்தால் பரிசுத்த ஆவியானவரோடு நம்மளையும் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இந்த பொல்லாத ஆவி, நான் வாசித்த இந்த 7 ஆவிகளினுடைய அந்த கிரியை இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட என்ன செய்ய முடியாது, அவர் நம்மோடு வாழ முடியாது. நம்ம இதற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தோம்னா, இல்லை இந்த ஆவிகள் நம்மை ஆட்கொண்டு கீழ்ப்படிந்து நம்ம செயல்பட்டால், இந்த பொல்லாத இந்த விதமான 7 வகையான ஆவிகள் நம்மை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால் அதனுடைய கிரியைகள் ஒன்று என்ன அப்படிங்கிறத இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்டு அதனுடைய காரியங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவது கனநித்திரையின் ஆவி. இப்பொழுது வாசித்த ஏசாயா 29வது அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணுகிறார். இந்த கனநித்திரையின் ஆவி, இந்த கனநித்திரையின் ஆவி எப்படி அப்படின்னா, அது ஒரே தூக்கம். எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னா, தூங்கணும் அப்படியே தான் இருக்கும். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9வது வசனம் வாசி. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடுக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழி போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில், சோம்பேறியை நீ எவ்வளவு நேரம்
படுத்திருப்ப, எப்போ தூக்கத்தை விட்டு எந்திப்ப, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று நீ தூங்குவாயோ, அப்போ உன்னுடைய தரித்திரம் எப்படி இருக்குன்னா வழிப்போக்கனை போல உனக்கு இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. என்ன அப்படின்னா இந்த கனநித்திரையின் ஆவி, இந்த கனநித்திரையின் ஆவி நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு இன்றைக்கு உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கும்படி உங்களை நான் கேட்கின்றேன். இந்த கனநித்திரையின் ஆவி வந்து எப்போவுமே தூங்கணும், எந்திக்கவே மனசு இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடியதான ஒரு ஆவி. அப்போ இதனால நம்ம என்ன செய்ய முடியாது, நிறையா காரியங்கள் கெட்டு போயிடும், நிறையா வேலைகள் கெட்டு போயிடும், நிறைய காரியங்கள் வந்து தடையாகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் உங்களை இன்றைக்கி இந்த செய்தி கேட்கும்போது நீங்கள் டிவியில் நானும் சரி யூடியூப்பில் நானும் சரி, நான் கனநித்திரையின் ஆவியினால் தாக்கப்பட்டு இருக்கின்றேனா, என்கிட்ட இருக்கிறது கனநித்திரையின் ஆவியாட்ட இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வெளிப்படைய வேண்டும். அதனால் அந்த நேரம் நீங்கள் ஆலயத்துக்கோ ஜெபத்துக்கோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னாகவும் 5வது அதிகாரம் 30வது வசனம். புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினாலான் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே, அவன் கர்த்தருடைய சந்நிதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக. புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் தன் மனைவியின் மேல் அடைகிற கோபம் அடைகிறான். அப்போ எரிச்சலின் ஆவி இருக்கும்போது என்ன செய்யுது, கோபம் வருகிறது. அது மனைவி மேலே வரும், மனைவிக்கு பிள்ளைகள் மேலே வரும் எரிச்சலின் ஆவி. இதே இது 1 சாமுவேலில் 18வது அதிகாரம் 8வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பொறாமை எரிச்சலின் ஆவி, என்ன ஆவி, எரிச்சலின் ஆவி. தாவீது கொண்டது 1000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று ஜனங்கள் ஆடி பாடினார்கள். அதை கேட்ட சவுலுக்கு என்ன வந்துச்சான், எரிச்சல் வந்தது. எரிச்சலின் ஆவி, அது ஒரு பொறாமை சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த எரிச்சலின் ஆவி வந்த உடனே அன்னையில் இருந்து சவுல் வந்து தாவீது மேலே எரிச்சலாகவே தான் இருந்தார். எப்படினாலும் அவரை என்ன செய்யணும், கொலை செய்யணும், தாவீதை கொன்றணும். அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இந்த எரிச்சலின் ஆவி தான். எரிச்சலின் ஆவி இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கா? நம்ம யாரையாவது பார்க்கும்போது நம்ம மூர்க்க வெறியாக அவர்களை பார்க்கின்றோமா? அப்படிப்பட்ட குணையாட்ட இருக்கா? எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அதுக்கு இன்னொரு வசனமும் பாருங்களேன். 1 சாமுவேல் 18, அதான் இப்போ வாசனமோ. அடுத்தது 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேலே வந்துட்டு, பொல்லாத ஆவியால் என்ன செய்ய முடியல, சவுலை நிலையான ஒரு படியாக இருக்க முடியாத அளவுக்கு பொல்லாத ஆவி. அது என்னதானே சொல்ல முடியாது. அது எப்போ அவங்ககிட்ட கிரியை செய்தோ அப்போல்லாம் அவன் ஒன்றுக்கு உதவாமல் போய் விடுவான். இன்றைக்கி நம்மக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இருக்குதா? அந்த பொல்லாத ஆவி நமக்கே தெரியும். நம்ம இப்படி ஞானம் இல்லாமல் பேசுகிறோம், கோபப்படுறோம், என்ன நம்மக்கிட்ட இந்த பொல்லாத ஆவி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் பாட்டு படிக்கணும். நீங்கள் பாட்டு படிக்க தான் அந்த ஆவி என்ன செய்யும், விலகும். நீங்கள் அந்த 14வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகும் போது கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அங்கே என்ன செய்து வந்துடுது. அருமையானவர்களே, இப்போ இன்றைக்கு வந்து ஒரு கோபம். அவன் அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்து தாவீது தைலத்தால் அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ண பிறகு அவர் வந்து ரொம்ப பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கார் தாவீது. அதனால் இந்த சவுல் வந்து ரொம்ப பொறாமைப்படுறார். பொறாமைப்பட்ட உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகின உடனே அந்த பொல்லாத ஆவி அவன் மேல் வந்து விடுகின்றது, சவுல் மேல் வந்து விடுகின்றது. வந்த உடனே என்ன அப்படின்னா தாவீது கொண்டு விட வேண்டும். பொல்லாத ஆவியினுடைய ஒரு கிரியை கொல்ல வேண்டும். இதுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட மற்றவங்களை சபிக்கிற, மற்றவங்கள் மேலே எரிச்சல் அடைகிறார், கோபப்படுகின்றார், பொறாமைப்படுகின்றார். ஒரு பொல்லாத ஆவியினுடைய கிரியை நமக்குள்ளே காணப்படக்கூடாது. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகினார் அப்படின்னு அதில் போடுறது. ஆனால் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம்.
நான் ஒரு பொல்லாத பிள்ளையா? ஒரு பொல்லாத ஆவியினால் நான் தாக்கப்பட்டு இருக்கின்றேன். நான் ஒருவேளை நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் இந்த பொல்லாத ஆவியினுடைய தாக்குதல் நமக்கு வரும்போது என்ன நடக்குன்னே நம்மளால் தெரியாது. தாவீது அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழங்கினார். ஆனாலும் சவுலினுடைய அந்த பொல்லாத ஆவி சவுலை தாக்குனதுனால தாவீதை விரட்டி அவர் எத்தனையோ ஆண்டு காலமாக அவங்க கஷ்டப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். முதலாவது பார்த்தா நம்ம கனநித்திரையின் ஆவி, எப்பவும் தூங்கணுங்கிற ஒரு ஆவி. அந்த ஆவி நம்மகிட்ட இருக்கா? இல்லை என்றால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. இருந்துச்சுன்னா இந்த ஆவி என்னை விட்டு வெளியே போய் என்று இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அதட்ட வேண்டும். அடுத்தது அதாவது சோம்பேறியின் ஆவி, தூக்கம். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்த்தோம் எரிச்சலின் ஆவி. எரிச்சல், அதுக்கு நான் இன்னொரு எரிச்சலின் ஆவிக்கு இன்னொரு வசனம் சொல்கிறேன். யோனா 4:4 வாசி. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். எரிச்சலின் ஆவி யோனாவிட்ட என்ன இருந்துச்சு? எரிச்சலின் ஆவி. அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து அதை வாசிங்க. இந்த ஆண்டவர் கேட்காரு, எரிச்சலின் ஆவி உன்கிட்ட இருக்கிறது நல்லதா? எரிச்சலின் ஆவியை ஒன்று விட்டு என்ன செய்யணும்? நீ எடுத்து போடணும். எரிச்சலின் ஆவி இருக்கக்கூடாது. அந்த எண்ணாகமத்தில் நம்ம பார்த்தோம்ல, அதே அந்த எரிச்சலின் ஆவியை என்னை விட்டு வெளியே போ என்று நம்ம சொல்ல வேண்டும். அந்த இது யோனாவில் அடுத்த வசனத்தையும் வாசிங்க. 4:9. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். ஆண்டவர் கேட்காரு யோனா பார்த்து, நீ என்ன இப்படி எரிச்சலா இருக்க? நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்காரு. அதுக்கு யோனா ஐயா என்ன சொல்கிறாங்க? நான் சாவுந்தட்டியுமே எப்படி தான் இருப்பேன்? எரிச்சலாக தான் இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா, குணம். எரிச்சலும் ஒரு பொல்லாத ஆவி கூட சேர்ந்தது தான். இந்த எரிச்சலின் ஆவி இருக்கவே கூடாது, தேவனுக்கு பிடிக்காது. எரிச்சலின் ஆவி இருந்ததுனால தேவனோடு கூட ஃபைட் பண்ணுறான், சண்டை போடுறான். நான் அங்கே இருக்கும்போதே சொன்னேன், நீ இந்த ஜனங்களை அழிப்பேன்னு சொல்வீர், பிறகு நீர் என்ன செய்ய மாட்டீர்? நீர் அழிக்க மாட்டீர். அதனால் என்ன நீர் அவனுக்கு எரிச்சல் வருது, கோபப்படுறான். கோபத்தை விட மோசமானது அந்த எரிச்சலின் ஆவி. அந்த எரிச்சலின் ஆவி இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கான்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். எரிச்சலின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, எப்பவும் தூங்கணுங்கிற ஒரு ஆவி. அடுத்து எரிச்சலின் ஆவி. ஆண்டவர் அந்த யோனாவை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்களை ரட்சிக்க அவர் திட்டம் கொண்டு இந்த யோனாவை கொண்டு போனார். அந்த மக்கள் உபவாசித்து ஜெபித்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யோனாவுக்கு அது பிடிக்கலை. நல்ல காரியம் நடந்திருக்கு, நீ மெயின் ஸ்பீக்கர். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு எரிச்சல் வந்ததுனால அவர் தேவனோடு கூட அவர் சண்டை செய்கிறத நம்ம அங்கே பார்க்கின்றோம். அதுவும் ஆண்டவர் சொல்ல, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதான்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், நான் சாகுந்தட்டியுமே எரிச்சலாக தான் இருப்பேன். அப்போ அந்த லைஃப் எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்குமா? நிம்மதியாக இருக்குமா? நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு இப்படிப்பட்ட எரிச்சலின் ஆவி உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்களே யோசித்து பாருங்கள். எரிச்சல் வரும்போது என்ன, நமக்கு டென்ஷன் ஆயிரும், மனசில் என்ன இருக்காது? அமைதி இருக்காது, சரீரமே என்ன செய்யும்? கஷ்டப்படும். அதனால் எரிச்சல் படாதீங்க. நிதானமாக யோசித்து அன்போடு கூட தேவனுடைய ஒத்தாசையோடு கூட நம்ம செயல்பட வேண்டும். அதான் நாங்கள் பாட்டு படித்தோம், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும், எரிச்சல் படக்கூடாது. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, எரிச்சல். அதுக்கு பிறகு பொல்லாத ஆவி, 3 ஆவியை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து இப்போ ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எதினால் என்று கர்த்தர் 21 வாசி. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்தது, கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லோரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். பாருங்க, பொய்யின் ஆவி. இந்த பொய்யின் ஆவியும் ஒரு கிரியைதான். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் போய் ஒருத்தர் சொல்கிறேன், நான் போய் சொல்கிறேன், ஒரு பொய்யின் ஆவி கேட்கு, நான் போய் சொல்கிறேன், பொய்யா நான் பேசிடுறேன், நீங்கள் எல்லோரும் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க அப்படின்னு ஒரு பொய்யின் ஆவி அங்கே அந்த தீர்க்கதரிசிகளின் மத்தியில் அது காணப்படுகின்றது நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கி நமக்குள்ள
பொய்யின் ஆவி கிரியை செய்கிறதா? ஆராய்ந்து நிதானமாக நம்ம பார்க்க வேண்டும். நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, பொய்யை என்ன சில பேர் சர்வ சாதாரணமாக அதை பொய்யை நினச்சிட்டு இருக்காங்க. பொய் ஒரு பெரிய பாவமாக கருதப்படவில்லை. அது ஒரு சர்வ சாதாரணமான காரியமாக செயல்படுகின்றது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் பொய் ரொம்ப வெளிப்படுத்தல் கடைசியில் இருக்குது. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்குது. இந்த வெளிப்படுத்தல் 21 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பாருங்க, இந்த பொய்யின் ஆவி, இது பொய் எல்லாரும் சாதாரணமாக எப்போவுமே எவரி டைம் எதுக்காவது ஒரு காரியத்துக்கு பொய் சொல்லக்கூடியவங்களாக இருக்கும். ஆனால் இதில் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பொய்யின் ஆவி, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இன்னும் நம்மை ஆழமாக நம்ம சிந்தித்து பார்க்க உங்களை நான் அழைக்கின்றேன். ஆண்டவரே, என்னிடத்தில் இந்த பொய்யின் ஆவியினுடைய கிரியை இருக்கா? இது ஒரு ஆவி, பொய்யின் ஆவி. அதில் அப்படியே நம்ம பார்த்தோம், அந்த 1 ராஜாக்கள் 22:22 அது பொய்யின் ஆவி. நான் போய் சொல்லட்டா அப்படின்னு கேட்க 21:22 என்ன, நான் போய் பேசுகிறேன், நான் போய் பொய்யா என்ன செய்கிறேன் சொல்கிறேன். நீ யுத்தத்துக்கு போகிற, அங்கே நீ பழைக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நான் போய் என்ன செய்கிறேன், நீ பழைச்சிக்கிடுவா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காரியம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையில், ஊழியத்தின் பாதையில் இந்த பொய்ங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குதா? இந்த பொய்யின் ஆவி, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கந்தகம் கடலிலே பங்கடைவார்கள். பயப்படுறவங்க, அவிசுவாசிகள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பில்லி சூனியம் செய்கிறவங்க, வேசிதனம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட எல்லாரும் செய்கிற பாவத்தோடு கூட இந்த பொய்யையும் ஆண்டவர் என்ன சேர்க்கிறார். அதனால் ஆண்டவர் என்னிடத்தில் இந்த பொய்யின் ஆவி இருக்குதா அப்படின்னு கேட்டு நம்ம மாற்றிக்கொள்ள கர்த்தர் நம்மை அன்பாக அழைக்கின்றார். அடுத்து நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க, ஒரு வேசியை கண்டது ஒரு ஆவி. சிம்சோன் என்ன செய்யறான், காசுன்னு போய் அங்கே ஒரு வேசியை பார்க்குறான். வேசி, அது ஒரு வேசித்தன ஆவி, அது விபசாரத்தின் ஆவி. தன்னுடைய கணவனோ தன்னுடைய மனைவியோ இல்லாமல் இன்னொரு தகாத உறவு வைத்திருக்கிறவர்கள் தான் அந்த வேசித்தனம் பண்ணுறவங்க. அவங்க தான் விபசாரம் செய்கிறவங்க. தன்னுடைய சரீரத்துக்கே கேடு உண்டாக்குகிறது. வேதம் சொல்லுகிறதுல விபசாரம் செய்கிறவன் தன்னுடைய சரீரத்துக்கே கேடு உண்டாக்குகிறான். அந்த நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல, அது கர்த்தருடைய ஆலயம். இந்த கர்த்தருடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று பைபிள் சொல்லியிருக்கு. அப்போ இந்த வேசிதன ஆவி ஒரு மனிதனத்தில் கிரியை செய்யும்போது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தாறுமாறான தவறான உறவுகளுக்குள்ளே போய் விடுகின்றான். இது அதிகமாக இந்த காலத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த வேசிதன ஆவி, இந்த விபசாரம், இது ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை. எல்லாருக்கும் முன்பாக வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வாழ்க்கை. அநேக மனிதர்கள் இந்த விபசாரங்கிற ஆவியினாலே தாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் இன்னொரு ஆவியினாலே தாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் அதை ரொம்ப நல்லா சொல்லியிருக்கோம். அந்த நீதிமொழிகள் அவன் எப்படி அந்த வேசித்தனத்துக்கு அவன் போகிறான், எப்படி போய் அந்த வேசித்தனத்தில் அவன் விழுறான் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்க பார்த்தா நமக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த வேசித்தன ஆவியினால் தாக்கப்படுகிற அவன் எப்படிலாம் தன்னுடைய பாவங்களை செய்கிறான், இன்னொரு பெண்ணிட்ட போய் எப்படி தவறாக அவன் விழுந்து விடுகிறான் அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்கு அருமையானவர்களே. அதனால் இந்த நாளில் இந்த வேசித்தன ஆவி, விபசாரத்தினுடைய ஆவி என்னிடத்தில் கிரியை செய்கிறதா, அது என்னை விட்டு எடுத்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தவறுக்குள்ளே நாங்கள் போகவே கூடாது என்பதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கின்றார். பொய்யின் ஆவி பார்த்தா நம்ம கனநித்திரையின் ஆவி, அடுத்து பார்த்திங்கன்னா எரிச்சலின் ஆவி, அடுத்து சவுலின் மேல் வந்த ஒரு பொல்லாத ஆவி, அடுத்து நீங்கள் பொய்யின் ஆவி, அது ஒரு தாறுமாறான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கும், பொய்யாக சொல்லிக்கொண்டே இருக்கும், அது ஒரு பொய்யின் ஆவி. அடுத்து ஓசியா 4:11
வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். அப்போ வேசித்தனம் எப்படி குடிகாரன் வந்து என்ன எவ்வளோ மோசமான ஒரு காரியம். குடிக்கிறவங்ககிட்ட யார் பக்கத்தில் போவா? என்ன குடிக்கிறது எவ்வளவு ஒரு தவறான செயல். அதே போல தான் இந்த வேசித்தனமும் காணப்படுகின்றது. குடிக்கிறவன் பொல்லாதவன், வேசித்தனம் பண்ணுறவங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே போல தான் குடிக்கிறவங்க எப்படி ஒரு குடிகாரங்கிறது ஒரு மோசமான கேரக்டரோ, அதே போல் இந்த வேசித்தனம் செய்கிறதும் ஒரு மோசமான ஒரு செயல் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். அதனால் இந்த நாட்களில் அருமையானவர்களே, இந்த தூக்க மயக்கத்தின் ஆவி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து இந்த எரிச்சலின் ஆவி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெளியே போய் சொல்லிடுங்க. நீங்கள் நல்ல பிள்ளைகள் தான், நீங்கள் நல்ல ஒரு மகன் தான், நல்ல ஒரு மகள் தான். ஆனால் இந்த ஆவிகளின் வகைகள் நான் தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த ஆவிகளின் வகைகளில் இந்த எரிச்சலின் ஆவியே ஒரு மோசமான ஆவி தான். நான் இப்போ சொல்கிற 7 ஆவிகள் தீமையான, எனக்கு தெரிஞ்ச எனக்கு கிடைச்ச வெளிப்பாடில் உள்ள இந்த 7 ஆவிகளுமே நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அப்படியானால் தான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து அவர் நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். அப்போ சத்தியத்தின் பாதையிலே நடப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் வேண்டுமே ஒழிய இந்த பொல்லாத இந்த ஆவிகள், இந்த எரிச்சல், மற்றவங்க மேலே எரிச்சல் படுறது, பொறாமப்படுறது, இந்த விதமான ஆவிகள் நம்ம மேலே இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, அடுத்து வந்து வேசித்தன ஆவியை நம்ம பார்த்தோம். ஓசியா 4:11 எப்படி குடிக்கிறது போல வேசித்தனமும் ஒரு மோசமான கேரக்டர். அப்படிப்பட்டவங்களை வந்து நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் 2:21, 22, 23. அவள் மனந்திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. வேசித்தனத்தை பற்றி 21வது வசனத்தில் எப்படி இருப்பார்கள்? அவள் மனம் திரும்பும்படியாய், அந்த வேசியானவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஆனால் அவளுக்கு அந்த வேசி மார்க்கத்தை விட்டு வர மனசு இல்லை. அதனால் 22 நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட விபசாரம் செய்கிறவர்களுடைய கிரியைகளை நான் மனம் திரும்பாவிட்டால் அவர்களை கட்டில் கிடையாக்கி மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த வேசித்தனம் எவ்வளவு ஒரு கொடுமையான தண்டனையை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த விதமான வேசித்தன ஆவியினுடைய கிரியை காணப்படக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார். இது மார்க்கில் உங்களுக்கு நான் இப்போ இந்த ஆவியை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கனநித்திரையின் ஆவியை பார்த்தோம், எரிச்சலின் ஆவியை நம்ம பார்த்தோம். அடுத்து பொல்லாத ஆவியை பொல்லாத ஆவியை சவுல் மேலே வந்த பொல்லாத ஆவியை பார்த்தோம். அப்புறம் நியாயாதிபதிகள் அந்த வேசித்தன ஆவி எப்படி கிரியச்சது வெளிப்படுத்தல நம்ம அதை பற்றி தெளிவாக பார்த்தோம். இப்போ வந்து மார்க்கில் நான் உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன். ஏன் மார்க் 9:22 இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தளிற்று. நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனந்திறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இதில் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் 22வது வசனத்தில் இவனை கொல்லும்படிக்கு சிறு வயது முதல் ஒரு ஆவி வந்து அவனுடைய மகனை தாக்குது. அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. அப்போ நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சுன்னா என் பிள்ளைக்கு செய்யுங்க அப்படின்னு அந்த தகப்பை கேட்குறார். 23 ஏசப்பா என்ன கேட்காங்க? நீ அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ கூட நீங்கள் இந்த டிவியில் நிகழ்ச்சி கேட்கீங்களா, யூடியூப்பில் கேட்கீங்களா, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுக்கு தேவனால் கூடும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விசுவாசம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இப்போ 25வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய வேண்டும் கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். இப்போ 25 அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். பாருங்க, இது பார்த்தா ஊமையும் செவிடுமான ஆவி. ஆனால் இந்த ஊமையும் செவிடுமான ஆவி என்ன செய்துன்னு 22 போட்டிருக்கு. 22 பாருங்கள். இந்த ஊமையும் செவிடுமான ஆவி பேசாது கேட்காது நம்ம நினைக்கும்.
ஆனால் அந்த 22வது வசனத்தில் அது என்னென்ன செய்து பாருங்க. கொல்லும்படிக்கு அது அநேகந்திரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. அது ஊமையும் செவிடுமான ஆவி தானே, ஆனால் அதுக்கு என்ன செய்தான்? தீயில தள்ளுது, தண்ணீரில் தள்ளுது. இதுக்கு என்ன நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பிளேடு எடுத்து கையில் வெட்டி வைப்பாங்க, பிளேடு எடுத்து நெஞ்சில் என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க, சரீரத்தில் கிழிப்பாங்க, தலையில் என்ன செய்வாங்க, தலையில் அடிப்பாங்க, நெஞ்சில் அடிப்பாங்க, சுவரில் குத்துவாங்க, பொருளை எடுத்து என்ன செய்வாங்க, உடைப்பாங்க, கண்ணாடியை உடைப்பாங்க, டிவியை உடைப்பாங்க, சரியா, செவரில் குத்துவாங்க, கதவை உடைப்பாங்க, காலால் மிதிப்பாங்க, தலையில் அடிப்பாங்க, நெஞ்சில் அடிப்பாங்க. எதையாவது ஒன்றை தீமை செய்கிறது ஊமையை செவிடுமான ஆவி. எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஊமையை செவிடுனா காது கேட்காது, வாய் பேசாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த ஆவியினுடைய கிரியை பாருங்கள், தன்னையே கீறிக்கொள்கிறது, தன்னையே அழிக்கிறது, மற்றவங்களையும் என்ன செய்வது, வேதனைப்படுத்துறது, பொருட்களை உடைக்கிறது, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கக்கூடியதான் ஊமையை செவிடுமான ஆவி. அப்போ இன்றைக்கி பொருளை உடைக்கிங்களா, தலையில் அடிக்கிங்களா, நெஞ்சில் அடிக்கிங்களா, செவரில் குத்துறீங்களா, எதையாவது நீங்கள் உடைச்சி நொறுக்கிட்டு இருக்கீங்களா, கோபப்பட்டு கொண்டே இருக்கீங்களா? ஆண்டவரே, என்கிட்ட இந்த ஊமையை செவிடுமான ஆவியினுடைய இந்த கிரியை என்னிடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் இந்த ஆவியினுடைய கிரியை தான். உங்களுக்கு ஆவிகளின் வகைகளை பற்றி சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இந்த ஆவிகளின் வகைகள் இவ்விதமான காரியத்தை செய்கின்றன. அது பொய் பேச வைக்கின்றன, அது தூக்கமாகவே கொடுத்து கொண்டே இருக்கின்றன, அடுத்து பொய் பேசி கொண்டே இருக்கின்றன, அடுத்து வேசுதரம் செய்ய வைத்து கொண்டு இருக்கின்றன, அடுத்து இந்த தன்னையே கிழித்து, தன்னையே குத்தி, தன்னையே அழிக்கக்கூடிய ஒரு ஆவியாக இது நம்ம காணப்படுகிறது என்று பார்க்கின்றோம். இது கடைசியாக ஒரு ஆவி 7வது நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 16:16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்தது. குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அப்போ இந்த ஆவி 16:16 இந்த ஆவி என்ன செய்யுது? நாங்கள் ஜெபமணி எடுத்து போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண்ணு எதிர்பட்டாள். ஒரு குறி சொல்ல ஏவுகிற ஆவி. இன்றைக்கி நீங்கள் குறி சொல்லலை, ஆனால் குறி சொல்ல என்ன செய்கிறீங்க, கேட்க போகிறீங்க. குறி சொல்லுகிறவன் எனக்கு நிறையாவது கடந்ததை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டுறாங்க. இனிமேல் நடக்க போகிறத சொல்ல முடியாது, அது தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். கட்டுகளை அவிழ்க்க முடியாது குறி சொல்கிற ஆவியினால். அந்த நீங்கள் போய் நீங்கள் செய்வனை கேட்கீங்களா, நீங்கள் பிலிசுவனை கேட்கீங்களா, நீங்கள் ஜாதகம் பார்க்கீங்களா, என்னதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அதெல்லாம் விட தேவனுடைய ஆவியானவர் செயல்படுத்தான்னு சரியாக இருக்கும். இந்த குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவி, அது குறி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆவியினாலே இந்த பெண் என்ன செய்திருக்கா, தாக்கப்பட்டு இருக்கின்றாள். குறி சொல்லுகிற ஆவி. அதில் நீங்கள் 18வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 16-18. அப்போஸ்தலர் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆவி. அப்போ நீங்கள் எனக்கு குறி கேட்க போகிறீங்களா, நீங்கள் ஜோசியம் பார்க்க போகிறீங்களா, நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்களா? இது அங்கே உங்களோடே பேசுவது குறி சொல்லுகிற ஒரு ஆவி. அது என்ன சொல்லிச்சாமா 17 பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று அது சத்தமிடுகிறது அந்த குறி சொல்கிற ஆவி. அடிமையாகிறது. இன்றைக்கி எத்தனை பேர் ஜோசியம் ஜாதகம் என அப்படி சொல்லி குறி சொல்கிற ஆவியினிடத்திலே போய்கொண்டே இருக்கின்றார்கள். அது ஒரு ஆவி தான், அது ஒரு ஆவி இப்படி ஐக்கிரிகை செய்கிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆவி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு சின்ன கஷ்டம், ஒரு பிரச்சனைனா உடனே ஜாதகத்தை எழுதுறதும் அதை தூக்கிக்கிட்டு அலையிறதுமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாது. அதனால் எதுவுமே நடக்காது. அதை நாம் எதிர்க்க வேண்டும். அதை நம்ம வாஞ்சிக்க கூடாது, ஆசைப்படக்கூடாது. நம்ம குறி கேட்க போகலாமா, ஜாதகம் பார்க்க போகலாமா நீங்கள் நினைக்கக்கூட கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்கள் சந்திக்கும் போது அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு எந்த காரணம் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அது ஒரு ஆவியின் கிரியை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டு கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்லவர், அவர் கண்டிப்பாக நமக்கு நல்லதையே செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஆவி, இது பயத்தின் ஆவி. இது வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா 21:8 பயப்படுகிறவர்கள்
இந்த இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படக்கூடிய அந்த காரியம் வந்து பயத்தின் ஆவி. பயத்தின் ஆவி, ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பயந்து நடுங்கக்கூடிய ஒரு பயத்தின் ஆவி. நிறைய பேர் சொல்லுவாங்க பயத்தின் ஆவி ஐயோ அது பொல்லாதது அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயத்தின் ஆவியினால் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்களா, நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது வந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய தவறுகள், என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்களை மன்னித்து என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால பயத்தின் ஆவியே நீ வெளியே போ இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. என் பாவங்களை தேவன் மன்னித்து விட்டார். பயத்தின் ஆவியை நீ வெளியே போ, உனக்கு அதிகாரமே கிடையாது என்னிடத்துல என் தேவனுடைய ஆவியானவர் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பயத்தின் ஆவி பெயரும். இல்லாட்டா அது உங்களை இருதயத்தை கலக்கி உங்களுடைய சரீரத்தையே அது கேடு பண்ணி அது நம்மளை தெருவில் கொண்டு விட்டுரும். அருமையானவர்களே, அதனால் நீங்கள் பயத்தின் ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருக்கீங்களா, அந்த பயம் உங்களுக்கு இருக்கா, அது ஒரு ஆவியின் கிரியை. அந்த ஆவியின் கிரியையை நாம் அழிக்க வேண்டும். இப்போ நான் வாசித்த எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்துக்கு பயப்படும். இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவியை நம்ம என்ன செய்யலாம், நம்ம விரட்டிடலாம். பாடல் மூலமாக நம்ம விரட்டலாம். இந்த பொல்லாத ஆவியை, பயத்தின் ஆவியை, இந்த எரிச்சலின் ஆவியை நீங்கள் உங்களை விட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா, நீங்கள் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். சவுலின் மேலே பொல்லாத ஆவி வந்தபோது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து பாடின உடனே சவுலை விட்டு அந்த பொல்லாத ஆவி போன உடனே அவர் ஆறுதல் அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஆறுதல் அடைய வேண்டுமா, இருதயத்திலே பிரசன்னமாக இருக்க வேண்டுமா, நீங்கள் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும், நீங்கள் அவரை போற்ற வேண்டும். இப்போ நமக்கு ஆவியின் வகைகளை பற்றி நம்ம பார்த்தோம். எத்தனை விதமான ஆவிகள்: கனநித்திரையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பொல்லாத ஆவி, பொய்யின் ஆவி, வேசித்தன ஆவி, ஊமையின் செவிடுமான ஆவி, குறி சொல்ல ஏவுகிற ஆவி. 7 விதமான தீமையான ஆவிகள் இன்றைக்கி நம்மை விட்டு, அது உங்களை விட்டு வெளியே போகும்படி இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுறேன். அந்த விதமான ஆவி உங்கள்கிட்ட இருக்கான்னு உங்களை செக் பண்ணி பாருங்கள். நான் எப்பவும் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கேனா, நான் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கேனா, நான் எரிச்சலாகவே இருக்கேனா, இன்னொருத்தர் மேலே நான் கோபமாகவே இருக்கேனா, நான் பொறாமையாகவே இருக்கேனா, இது ஒரு ஆவியின் கிரியை. நீங்கள் நல்லவங்க தான், கடவுள் கிருபையால் தேவன் உங்களை நன்றாக படைத்திருக்கின்றார். ஆனால் இந்த ஆவியினுடைய கிரியினால் இந்த கஷ்டம் நீங்கள் படுறீங்க. அதனால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று தான், என்னுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த பொல்லாத இந்த ஆவியை எங்களை விட்டு விலக்கும் என்று கேளுங்கள். கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு உதவி செய்து இந்த ஆவியை உங்களை விட்டு விலக்குவார். இந்த 7 விதமான ஆவியின் வகைகள் என்னிடத்தில் இருக்கவே கூடாது என்று நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து தம்முடைய நல்ல ஆவியினால் நிரப்புவார். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த பொல்லாத ஆவிகள், எரிச்சலின் பொய்யின் ஆவிகள், ஜாதகம் பிலிசுவினை கேட்கிற போகிற வைக்கிற ஆவிகளினுடைய கிரிகள், வேசித்தன ஆவியின் கிரிகள், தூக்க மயக்கத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவி, காய்மகாரம், பொறாமையின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி, எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா. எந்த பிசாசினுடைய ஆளுகையும் ஒருவருக்குமே இருக்கக்கூடாதுப்பா. தேவனுடைய ஆவியானவர் மட்டும் எங்களிலே தங்கி எங்களை ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, இப்படிப்பட்ட பொல்லாத ஆவியை நிர்மலமாக்குங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த விதமான தீய ஆவிகளினாலே பீடிக்கப்பட்டவர்களை இப்பொழுது நான் விடுதலை ஆக்குகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ், வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால. கோபத்தின் ஆவியை நீ வெளியே போ, எரிச்சலின் ஆவியை நீ வெளியே போ, பொய்யின் ஆவியை நீ வெளியே போ, பேசுதல் ஆவியை நீ வெளியே போ, பொறாமையின் ஆவியை நீ வெளியே போ, குறி சொல்ல வைக்கிற ஆவியை நீ வெளியே போய் இயேசுவின் நாமத்தில். நேம் ஆஃப் ஜீசஸ். உங்களுடைய கணவனை பார்க்குற விவசாய ஆவியை நீ வெளியே போ இயேசுவின் நாமத்தில். வெளியே போ சாத்தானே. எத்தனை வகையான ஆவியை மனிதனிடத்தில் நீ குடியிருக்க கூடாது. இந்த செய்தி கேட்கிற ஒருவரி மேலே நீ இருக்கக்கூடாது. பிசாசு, வெளியே போ சாத்தானே, எச்சிக்கல நாயே. இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுவேன். இந்த மக்களை விட்டு நீ வெளியே போ, இனி உனக்கு அதிகாரம் இல்லை. நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவே, நமக்கு ஸ்தோத்திரப்பா. நீ மக்களை விடுதலையாக்குனதுக்கு நன்றிப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிராசி ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. அல்லேலூயா. அல்லேலூயா.